சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்க சார். நீங்கள் வந்து பாதுகாப்புன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா காசு யார் சார் கேட்காம இருக்காங்க? எல்லாருமே தான் கேட்குறாங்க சார். எந்த இதில் எக்ஸ்ட்ரா பைசா கேட்காம இருக்கிறாங்க இந்த நாட்டில். இது நார்மலாக ஆயிடுச்சுங்கிறீங்க. எல்லாமே ஆமாம், பேசிக்காக அதுதான். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பணம் படைத்தவர்கள். பணம் இருக்கு இல்லை நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ எங்களை மாதிரி இல்லாதவங்க எப்படி கொடுப்பாங்க? நாங்களும் இருக்கப்பட்டவங்கன்ற சொல்லலை சார். எல்லாருமே இப்போ பணம் வந்து எதுக்கு தான் யார் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்களே கேளுங்களேன். ஓ, இது வழக்கமாயிருச்சுங்கிறீங்க. பொதுவாக தான் ஆமாம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறேன், ரேபிட்டோ பைக்கே புக் பண்ணுறேன். அந்த பைக்காரங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, வந்தோடனே மேம் எனக்கு 100 ரூபா இருக்குது மேம், நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ரூபா போட்டு தரீங்களா மேம்? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து தானே போகிறோம். நான் என்ன என்கிட்ட இல்லை அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் நிற்க முடியும். ஏன்னா நான் அடுத்த வேலையை நான் பார்க்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். ஆமாம், பணம் வந்து கூட போகிற ஒரு 50 100 போனதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் மேடம், இப்படி சொன்னால் கரெக்டா? இல்லை, பாதுகாப்பு வந்து எல்லா நம்ம கேப் புக் பண்ணி போகிறதுலையும் பாதுகாப்புக்கு பொறுத்த வரைக்கும் தனிநபரோடது தான். அது வந்து நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கேபில் வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் தனிநபரோட இது வந்து நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா அங்கே பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ இந்த கேபில் அந்த ஆப்பில் ஆட்டோலாம் புக் பண்ணி போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இப்போ எனக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரெயினுக்கு நான் போகணும், ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும், நான் புக் பண்ணிட்டேன். எனக்கு நான் வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. வரல. நான் ஒரு 10-15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறம் கேன்சலும் பண்ண மாட்டேங்காங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. கேன்சல் பண்ணிட்டா நான் வேற புக் பண்ணிட்டு நான் பண்ணிக்குவேன். கேன்சலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கு ஆப்போசிட். நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி வரீங்களான்னு கேட்டால் வரேன்னு மெசேஜும் வரேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வரவே இல்லை. எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டே இருக்காங்க. நான் எனக்கு பார்த்து திருப்பி அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களும் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேன்சல் பண்ணி அதுக்கான ஒரு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் நான் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஒன்று புக் பண்ணுறேன். அவங்க ஏன் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான், ஏன்னா அது அவங்க பண்ணுனா அவங்க அதுக்கான காரணம் சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு அவங்க ஆமா. நீங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், நம்மளோட நேரமும் விரயமாகுது, நமக்கு தேவையில்லாத அந்த இடத்துல ஒரு டென்ஷன். நான் ட்ரெயினை பிடிக்க போனோம் அப்படின்னா அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா எனக்கு அப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி வந்து சில சம்பவங்கள் நடக்குது கண்டிப்பா. அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். சொல்லுங்க மேடம், இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா எப்படி நாங்க போறது ஊருக்கு? அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல தெரியல. ஆக்சுவலா ஒரு ஆட்டோ ஆப் மூலமா நான் புக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பக்கத்துல தான் இருக்கும். ஆனா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கூட்டு போவோம் கிலோமீட்டர்ஸ். அதுக்கு ஒரு அமௌண்ட் எங்களுக்கு வருது இல்ல. அதே நம்ம ஜெனனா ஒரு ஆட்டோல புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க பக்கத்துல தானே வாமா கூட்டிட்டு போய் விடுறமான்னு சொல்லி கூட்டு போயிட்டுருவாங்க. இதுல யாருக்கு லாபம் இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். ஓ, ஆப்ல புக் பண்ணா எக்ஸ்ட்ரா வந்து டூர் போட்டு கூட்டு போறாங்க. கண்டிப்பா கூகுள் மேப்பை விட ஆட்டோக்காரங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உடனே எடுத்து போய் விட்டுருவாங்க சார். அப்படிங்களா? ஆமா, கூகுள் மேப்பை எங்களை சுத்த வச்சு தான் கூட்டு போய் விடுது ஒரு இடத்துக்கு. நானும் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். எக்ஸ்ட்ரா தான் காசு ஆகுது. எக்ஸ்ட்ரா தான் பைசா ஆகுது எங்களுக்கு. ஓ, என்ன இப்படி சொல்றாங்க? அதுதான் சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நான் எனக்கும் நிறைய ஆட்டோவில் நான் ஆப்பில் நான் போட்டு நிறைய எனக்கு நல்ல டிரைவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. 5 ரூபா கூட வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்காத டிரைவர்களும் எனக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லா பிரச்சனைகளும் நிறைய இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு சரியாக வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தனிநபர்கள் வந்து அதை வந்து நிறைய யோசிக்கணும். இங்கே வந்து நம்ம பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது, பொதுவாக வந்து நம்ம சொல்லிட முடியாது ஆப்னாலேயே நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தனியாக நமக்கு தெரிஞ்ச ஆட்டோகளை புக் பண்ணால் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த ஒரு இதையுமே சொல்லிட முடியாது. அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும். நமக்கு எப்படி அமைகிறது, நமக்கு எப்படி நமக்கான அனுபவம் கிடைக்கிறதுங்கிறத வச்சு தான் நம்ம நிறைய எங்கள் முடிவுகளை எடுக்கிறோம். ஸோ எனக்கு வந்து கிடைச்ச அனுபவங்கள் ரெண்டுமே கிடைச்சது. இந்த மாதிரியும் கிடைச்சது. அதே மாதிரி எவ்வளோ ராத்திரியில் வந்து நான் கேபு போட்டு போனாலும் ஆட்டோ போட்டு போனாலுமே புக் பண்ணி போனாலுமே வந்து நல்ல டிரைவர்கள் அமைஞ்சு பாதுகாப்பாக கொண்டு போய் விட்ட அனுபவமும் எனக்கு இருக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் நான் இது வந்து ரொம்ப மோசம்னு என்னால் சொல்லவும் முடியாது, அது நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே எனக்கு அனுபவங்கள். அதே மாதிரி இதில் எனக்கு இந்த அனுபவத்தில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வராமல் போன அனுபவமும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ இங்கே வந்து நமக்கு நிறைய மாற வேண்டியது என்ன அப்படின்னா வந்து எந்த ஆட்டோ டிரைவர்ஸுமே வந்து அவங்க மக்களோட இதை வந்து கொஞ்சம் மனசில் வந்து நினச்சிக்கணும். வந்து நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாரும் தொழில் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. சம்பாத்தியத்தை தாண்டி கொஞ்சம் மனித நேயத்தோடு இருக்கணும். சூப்பர். சொல்லுங்கள் மேடம்.
நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கே இதில் ஒரு அனுபவம் இருக்குது. ம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். ஒரு ஒரு ஆப் புக் பண்ணோம். கிட்ட வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம். நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கோம். சரி. அவருக்கு அமௌண்ட் கம்மியாக தானே கிடைக்குது. நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம். எங்கள் பக்கத்துலேயே நான் அவர் நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் லாங் போகணும், அண்ணா நகர் போகணும், தாம்பரம்லேருந்து அண்ணா நகர் போகணும். உடனே என்ன பண்ணிட்டாரு, எங்களை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே அவங்க புக் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும்போது இந்த மாதிரி பண்ணும்போது மனசாட்சி இல்லாமல் சம்டைம்ஸ் நடந்துக்கிறாங்களே. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, நடந்துக்கலாம், அவங்க மணிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்து ஒரு மனசாட்சிங்கிறதும் சம்டைம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க அனுபவத்தை பொறுத்து சொல்கிறேன். அவங்க தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கர்ட்டசி இருக்கணும். ஆமாம். எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆட்டோ ஓட்டுறோம், சும்மா சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஓட்டுறோம் அப்படி கிடையாது. ஆமாம். எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், எங்களுக்கும் பணம் வேணும். ஆனால் சம்டைம்ஸ் சில எமர்ஜென்சிக்கு ஒரு மனசாட்சிங்கிறது வேணும் இல்லைங்களா. இதுதான் இங்கே பேசப்படுது. சரி, இப்போது கால் டாக்ஸி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம், ஆப்பில் புக் பண்ணுறோம். அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க ஆதார் கார்டு கொடுத்துட்றாங்க, அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க, அவங்களுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயிலுமே அந்த ஆப்பு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கிடச்சிருது. அப்போ அவர் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருது. அவர் தவறு பண்ணால் கூட அந்த தவறு பண்ணுறவரை நம்ம எளிதாக வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஆமாம் இல்லையா? அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணிடலாம். ஆனால் நார்மலாக ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறார் ஒருத்தர், அவர் வந்து நம்பி ஒரு பொண்ணு ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி நம்ம நம்ப முடியும்? ஆமாம். அவர் நமக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டு வருவார் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கையில் இருக்குது? அவர் யார் என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக 70% கேள்வி தான் அது. 70% நல்லவங்களும் இருக்காங்க, 30% கெட்டவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டாகவே மாறுற ஆட்டோக்காரவங்களா இருக்காங்க. ஆமாம். ஒன் டைம் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம், அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நிறைய வாட்டி நம்ம அடுத்து எங்கன்னா ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் மேடம், அந்த நம்பர் கூப்பிடுங்க, நான் கொண்டு வந்து விட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக ஒரு அந்த நம்பிக்கையான நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த 30% மெம்பர்ஸால் அந்த 70% மெம்பர்ஸ் மேலே அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ரேஷ் டிரைவிங் கூட்டு போகிறது, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, பயமுறுத்துகிற மாதிரி ஓட்டுறது. ஒரு பொண்ணு ஏறிடுச்சு, ரொம்ப ரேஷ் டிரைவிங்கு, நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு பயந்து போய் கீழே குதிச்சிருச்சு. எங்கே போகிறதுனே தெரில, இந்த ஆட்டோ எங்கேயோ இவ்வளோ வேகமாக போகிறாங்க, அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பேனிக் ஆகி நம்ம எங்கே கூட்டு போகிறாங்கன்னே தெரில. இந்த பையன் வந்து ரொம்ப என்ன நிறுத்துங்க, ரொம்ப வேகமாக போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அவன் கேட்கவே இல்லையாம், ஆட்டோலேருந்து குதிச்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி மிஸ்பிஹேவியர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சொல்லுங்கண்ணே. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோ வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாருமே கெட்ட பேர் தான் இருக்கும் அப்போது. ஆனால் ஆட்டோ ஓட்டிருந்த ஆட்டோ டிரைவர் எல்லாமே கரெக்டாக அவங்க தொழிலை கரெக்டாக செஞ்சுருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பேர் கெட்ட பேர் அப்போது. ஆட்டோக்காரங்கன்னா ஒரு மாதிரியாக நினைப்பாங்கல்ல அப்போது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் ஆட்டோக்காரங்க மேலே மதிப்பு இருக்குது. ஆனால் அந்த ஓட்டுற ஆட்டோ டிரைவருங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் வந்து புயல் ஏரியா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் எந்த ஏரியாவில் அவ்வளோ ஆட்டோ இருக்க தெரியல. இந்த பகுதி நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள், புயல் ரெட்டில்ஸ் பகுதியில் நாளைக்கு கிளம்பிடலாம். 50 ஆட்டோ போதுன்னா 50 ஆட்டோ எதிர வருது. நீ ஒரு ஆள் அதை மீறி உள்ள பைக்கு பூந்து போக முடியாது, அவ்வளோ ஆட்டோ பெருகி போயிருக்கு. எங்கடா வருதுன்னா இது கஞ்சா அடிக்கிறது, ஊரை சுற்றுறது எல்லாம் ஒரு ஆட்டோ எடுத்துன்னு இருக்கு. ஓஹோ. இதெல்லாம் ஒரு கோரிக்கையாகவே நான் சொல்கிறேன் ஆட்டோ சங்கத்துக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த தனியார் அந்த கால் டாக்ஸி ஆட்டோவெல்லாம் நம்மளுடைய டீட்டெயில் அவங்க வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த ஆட்டோவுக்கு டீட்டெயில் யார் வாங்குறாங்க? இல்லை, அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது, அதெல்லாம் பேசுறதுக்கு யூனியன் இருக்குது, யாருமே செக் பண்ணலையே. உதாரணத்துக்கு நாங்கள் பண்ணுற இது ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து செக் பண்ணுது, ஆட்டோ மடக்கி செக் பண்ணுறாங்க. ரெடில்ஸ் ஏரியாவில் அடிக்கடிக்கு நடக்கும், செக் பண்ணுறாங்க. 10 ஆட்டோ போகுதுன்னா அதில் என்ன பண்ணுறான், 7 பேர் அவனுக்கு லைசன்ஸே இல்லாமல் ஓட்டின்னுக்கிறான். 3 பேர் தான் அது கரெக்டான எவிடன்ஸ் வச்சுருக்கான். போலீஸுக்கார் கேட்குறாரு, என்னடா நீ நினச்சி ஓட்டினுக்கிற, ஆட்டோ பைக்கு மாதிரி நினச்சின்னு ஓட்டினுக்கா? இல்லை சார், எதுவுமே இல்லை. அப்போ எதுக்குடா ஆட்டோ ஓட்டுறேன்னா, நான் வேறு வழியில் சார் வாடகை இருக்குது சம்பாதிக்கலான்னு ஓட்டுறேன். அவன் டைம் அவன் கூலாக சொல்லிட்டு போகிறான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 வீலரில் கட்டிங் பண்ணுவாங்க தெரியுங்களா, ஸ்பீடில் வீலிங் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஆட்டோவில் பண்ணுறான் இப்போது. நீங்கள் பாருங்கள், அப்போதான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு ஆட்டோ போயிட்டு இந்த 2 வீல் நிற்கிற மாதிரி அந்த 2 வீலை அடுத்த 2 வீலை நிற்க வச்சு காட்டுறான். அது ஒரு திறமை. கஸ்டமரை கவர் பண்ணுறாராம் அவரு. இல்லை, அது ஒரு திறமை. எப்படி ஏறுவாங்க கஸ்டமர்? 2 வீலு மேலே நிற்கிது, 2 வீலு கீழே நிற்கிது. அப்படியே கட் பண்ணி திருப்பி நிறுத்திட்டேன், மேடம்
எங்கே மேடம் போடணுன்றாரு. எப்படி ஏறுவாங்க? ஏனி ஆட்டோவில் ஏறுவாங்களா டயரில் ஏறுவாங்களா அவங்க? ஏனி எடுத்து வர முடியும்? அப்படி வீலிங் பண்ணுறவங்க தான் இப்போ ஆட்டோ டிரைவருங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதை தயவு செய்து ஆட்டோ சங்கங்கள் ஒரு கோரிக்கை வச்சு அவங்களுடைய கரெக்டான ஆவணங்களை செக் பண்ணி அவங்கள ஆட்டோ சங்கத்தில் சேர்க்கணும். ஆட்டோ சங்கம் கூட இப்போ கண்டுக்கிறது இல்லை. ஒரு இத்தனை ஆட்டோ வந்தால் போதும் நம்ம ஸ்டாண்டில் என்ற ஒரு கெப்பாசிட்டி தான் பார்க்குறாங்களா தவிர அந்த டிரைவர் கரெக்டான டிரைவரா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இதுக்கு பதில் வந்து கொடுங்க மேடம். நம்ம மத்திய சென்னையினுடைய சிஐடியு பொதுச் செயலாளர் நம்ம பாலசுப்ரமணியம் சார் வந்திருக்கிறாரு. ஐயா, இதுக்கு நீங்கள் அவர் சொல்லுங்க ஐயா. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? கேட்குது. உண்மையிலே எல்லாருமே தினந்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் பாதிக்கப்பட்ட உண்மைகளை தான் சொல்லியிருக்கீங்க. தோழர் சொன்னது இந்த வீல் தூக்குறாங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டுறாங்க. ஆமாம், அப்படின்னு எல்லா தொழிலையுமே கோயில் குருக்கள் இருக்காருன்னா அதில் 2 பேர் தவறு செய்கிறவங்க இருக்காங்க. நீதிபதியே தவறாக தீர்ப்பு சொன்னாங்க, ஒருதலை பட்சமாக சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் பேப்பரு மீடியா எல்லாத்துலேயும் படிக்கிறோம். எல்லா தொழிலையும் 1% இருக்காங்க. அவங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. 70% சரியானவங்க இருக்காங்க, 30% அப்படி இருக்காங்க. உண்மைதான் அது. இந்த தொழிலில் அப்படி ஒரு 70% நேர்மையானவங்க இருக்காங்க. வீட்டுக்கே உள்ளே போய் குழந்தைங்களை விட்டுட்டு வயசான அப்பா அம்மாவை இவங்க பார்த்துக்கிறாங்க ஆட்டோ டிரைவர். அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. அவங்களால குழந்தைய கூட வீட்டில் இந்த கூட்டின்னு வந்து பார்த்துக்க முடியாது, வயசானவங்கள பார்த்துக்க முடியாது. அர்ஜென்ட்டுக்கு வேணுன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறோம். இவங்க 2 பேரும் ஒர்க்கரை, 2 பேர் வருமானம் இல்லைன்னா இன்றைக்கி வாழ முடியாது. ஸ்கூல் சவாரி பசங்களை இட்டுன்னு போயிட்டுன்னு வருங்க. இப்படி சிறப்பானதும் இருக்குது, ஒரு சில இடத்துல குறைகள் என்பதும் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். அதை இன்னும் செருமைப்படுத்துறதுக்கு சொல்கிறோம். இல்லை, இப்போ நான் இப்போ சங்கத்தின் மூலமாக இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் தவறு பண்ணுறாரு. ஒரு பொதுமக்களாகிய ஒருத்தர் உடனே அவருடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டுற மாதிரி சங்கத்துக்கு நாங்கள் எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துவது? சங்கத்துக்கு நம்பர் இருக்குது எல்லா போர்ட்லேயும். இப்போ சென்னையில் வந்து இப்போ ஒரு ஆட்டோ இருக்கிறாரு, அவர் எந்த சங்கத்துக்காரரு, இவர் மத்திய சென்னையா, வட சென்னையா, தென் சென்னையா அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து ஒரு ஆட்டோ மேலே நமக்கு தெரியாது. அது நமக்கு அந்த மாதிரி சங்கத்தில் இருந்து நீங்கள் இதை ஏன் குறிப்பிடக்கூடாது? இந்த ஆட்டோ இந்த சங்கத்தை சேர்ந்த ஆட்டோ, இந்த ஆட்டோவிலேருந்து ஏதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது ஓவர் ஸ்பீடு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டுறாங்கல்ல. அப்போ ஒரு சங்கத்திலேருந்து இந்த ஆட்டோவிலேருந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த சங்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படி நீங்கள் எதுனா ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு. உலகத்திலே வந்து 100 தொழிலாளி இருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் புள்ளி வரும். புரியுது. 100 தொழிலாளியில் 13 தொழிலாளி தான் சங்கத்தில் இருக்காங்க. அது ஏதோ தமிழ்நாட்டிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை இந்தியாவிலையோ அப்படி கிடையாது. உலகம் முழுக்குமே தொழிலாளி 100 பேருன்னு சொன்னால் அதில் சங்கம் சேர்றவங்க 13 பேர் தான். அதில் இந்தியாவினுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோன்னு சொன்னால் 8 பேர் தான். 92 பேர் சங்கம் சேர்றதில்லை எல்லா தொழிலையும். நீங்கள் ஆட்டோன்னு இல்லை, அது கட்டுமான தொழிலாளியாக இருக்கலாம், சலவை தொழிலாளியாக இருக்கலாம், தையல் தொழிலாளியாக இருக்கலாம், அரசு போக்குவரத்தாக இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கள சேர்றது சதவீதம்னு எடுத்திங்கன்னா 8லேருந்து 13 தான். இது உலகம் முழுக்க இருக்குது. இந்த 8லேருந்து 13 சேர்ந்தவங்களுக்கு இப்போ சிஐடியினுடைய கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கார்டு பின்னாடியே மது அருந்தக்கூடாதுன்னு இருக்கும், யூனிஃபார்ம் போடணுன்னு இருக்கும், ஆவணங்களை கண்டிப்பாக கேட்கும்போது காமிக்கணும்னு இருக்கும். 8ல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்கீங்க? ஆமாம், கார்டு கொடுத்து சங்க கார்டு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 13 பேர் தான். இந்த வண்டி சொன்னாங்க இல்லையா, ஓலாவில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிக்கின்னு இணைக்கிறாங்க, அதனால் அது பாதுகாப்பு இதுக்கு இல்லைன்னு சொல்லி இதே நீதிபதி சொன்னார். இக்பால்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, காஷ்மீர்லேருந்து வந்தவர். அவர் வந்து ஃபைன் வந்து ஆட்டோவுக்கு வந்து பின்னாடி வந்து டோல் ஃப்ரீ கட்டணம் இல்லா தொலைபேசி எண் ஏதோ சொன்னார். இப்போ எல்லா ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கும். டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஃபோட்டோ ஓட்ட சொன்னார். இப்போ எப்படி நீங்கள் கேட்டிங்களோ ஒரு ஊடகவியாளர் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, இந்த ஆட்டோவை எப்படி கண்டுபிடிக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதே நீதிபதிக்கு தோணியே அவர் சீட்டுக்கு பின்னாடி ஃபோட்டோவும் அட்ரஸும் எழுதி ஓட்டணும்னு சொன்னார். ஃபைன் வந்து 100 ரூபா 200 ரூபா போடாதீங்க, 500 1000 போடுங்க, இவங்க வந்து திருந்தணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியாயங்களை வழக்கு தொடுக்கும்போது அவர் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொன்னவர். அந்த வழக்கை தீர விசாரித்து 1.5 வருஷம் விசாரித்தார். 1.5 வருஷம் விசாரிச்சுட்டு அதில் தீர்ப்பு சொன்னதில் நான் தவறாக தீர்ப்பு சொல்லிட்டேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தது தப்பு, ஏதோ சொன்னது நான் சொன்னது தப்பு, பின்னாடி ஃபோட்டோ ஓட்ட சொன்னது தப்பு, அரசு உயர் அதிகாரிகள் இவ்வளோ பெரிய வல்லுநர்கள் இவங்கெல்லாம் இருந்து தவறுதலாக ஆட்டோவை வந்து இவங்க காமிச்சிட்டாங்க, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையிலேயே படித்தாலாம் நான் நீதிபதியாக
நான் வந்து மன சங்கடப்படுறேன். அதனால் இதை வந்து இந்த கேஸை முடிச்சு வைக்கிறேன். ஆட்டோ மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லைன்னு சொல்லி அந்த போக்குவரத்தினுடைய ஆணையரை, அந்த வழக்கை போட்டவர்களுடைய ஆணையரை 1 மணி நேரம் உட்கார வச்சு ₹1 ஃபைன் போட்டார். எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நேரத்துக்கு சொல்கிறோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பரை சொன்னதில் எந்த இடத்துல இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்ன அது இருக்குங்களா, தாசில்தார் முன்ன இருக்குங்களா? இப்போ என் வண்டி நம்பர் இருக்குதுன்னு சொன்னால் நான் ஆதார் கார்டை குத்தா தான், லைசன்ஸ் அட்ரஸ் குத்தா தான் வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் நீ வண்டி நம்பரை செல்லில் தட்டினீங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் இருக்கா, அட்ரஸ் எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தில் வந்தது. போலீஸ் சிக்னலில் நிற்கும் போதே எங்கள் வண்டி நம்பரை தட்டி பார்த்துட்டு ஆவணத்தை கேட்கணுன்னே கிடையாது. சட்டமே மாறி ஆன்லைனில் நீங்கள் காமிச்சா போதும், ஆன்லைன்லேயே அவர் பார்த்துக்கலாம், பார்த்துக்கின்னு ஃபைனை போட்டுடுறாரு. அதுக்கு